நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதான் நீங்க பாத்தீங்களா, ஒரு காலத்துல பார்லிமெண்ட்ல என்ன நடக்கும்னு தெரியாது. இப்ப மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொல்லி இப்போ 2 நாள் முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க. பேப்பர் படிச்சிருந்தா தெரியும் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அப்டேட்டா இருந்திருக்காரு. எல்லாம் இப்ப முன்னாடி ஆட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் பண்ணாம இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னன்னா, அது ஒரு குடும்ப அரசியலா இருந்திருக்கு. இப்ப இண்டிவிஜுவலா அவர் இறங்கியிருக்காரு. நடிகரா இருந்திருக்காரு. எல்லா கஷ்டங்களும் தெரியும். பண்ணிட்டு இருக்காரு. எடுத்தோடனே 3 மாசத்துக்குள்ள இவ்வளவு தூரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 15-20% பண்றாரு. காலப்போக்கம் 5 வருஷங்கள் இருக்குல்ல, கண்டிப்பா பெருசா இருக்கும். 100%. பர்சனலா இல்ல, அப்பாவை காணும் அப்பா காணும். ஆக்சுவலா அன்னைக்கு அவர் இங்க இல்ல, சம்பந்தப்பட்ட ஆள் சொல்லியிருக்காரு, நீ அவன்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த லாட்டரி மட்டும் தானே சொல்றீங்க. அவரும் சொல்றாரு. அவரும் அங்கதான் இருந்திருக்காரு. ஆக்சுவலா அங்க இருந்து இங்க வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா இருக்கும். நம்ம ஜெயிக்காத காலகட்டத்தில் இருக்கும்போது நமக்கு பெயின் இருக்கும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு விஷயம் பேசுவோம். ஆனா ஓப்பனா தான் பேசுறாங்க. சரி, அது ஹெல்த்தியா இருந்துட்டு சந்தோஷமான விஷயம் தான். அது அவங்களுக்குள்ளே பேசி அது அப்படியே ஸ்ட்ரக்அப் ஆகாம மக்களுக்கு நல்ல திட்டம் தரோம், இது தரோம், நிறைய விஷயங்கள். இப்போ ஃபார்மிங்க்கு நிறைய விஷயங்கள் பண்றோம். இப்போ ஃபார்மிங் லேண்டு பல விஷயங்கள் பண்றவர் சொல்லியிருக்காரு விஜய் சார். இப்போ எது நடந்தாலும் நீங்க இப்போ என்னன்னா, இந்த லஞ்சம் ஒழிஞ்சிருக்குங்க. அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்பரேஷன் சைட்ல எங்க போனாலும் இப்போ நானும் ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இடத்துல போயிட்டு முன்னாடி எல்லாம் இங்க மூவ் பண்ண அங்க மூவ் பண்ணன்னு சொல்லும்போது எவ்வளவு கொடுத்தா எவ்வளவு வேலை நடக்கும்னு இருக்கு. இப்போ வாங்குறத பயப்படுறோம். ஆக்சுவலா செக்யூரிட்டி 10 ரூபா டீ குடி கேட்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்குல்ல எல்லார்கிட்டையும். போலீஸ் கிட்ட மாற்றம் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம டிவிக்கே தானே, நான் பச்சையா சொல்லியிருக்கேன்னா ஒரு பூஜை கூட நான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது, எனக்கு அதுல இருந்து 5000 ஃபாலோவர்ஸ் தூக்கிட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல. என் பேஜே போனாலும் பரவாயில்ல, எனக்கு மனசுல என்ன தோணுச்சோ நான் தான் சொன்னேன். நமக்கு சினிமால தெரியும்ல, சினிமா ஈஸியா தூக்கி போட்டு சொல்லுவாங்க. யார் வேணா வரட்டும். விஜயகாந்த் சார் வந்தாரு, நல்லா அவர் தான் 95,000 கிலோமீட்டர் அவரு தவிர யாருமே இப்படி டிராவல் பண்ணல. வந்தாரு, நல்லா பண்ணாரு. ஆனா ஒரு காலகட்டத்தில் அது என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் எப்படி பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும் முன்னாடியே. அதுக்கப்புறம் ஒருத்தர் வரணும்னா யார் வேணா வரட்டுமே, நீ யார் வேணா வரலாம், நீ கூட வரலாம், நல்லது பண்றவன் தான், உங்க பேக்கப் இருந்தா 5 வருஷம் கொடுத்தா பாருங்க தளபதி கிட்ட அவர் என்ன பண்றாருன்னு. மேஜிக்னா நல்ல விஷயம் தான். அப்படி கிடையாது. நீங்க கேட்ட விஜய் சார் எம்ஜிஆர் கூட தானே டிவிக்கு ஒப்பிடுறது பண்ணுவாருண்ணே. 3 மாசம் தானே ஆச்சு, இன்னும் 5 வருஷம் 3 மாசம் இல்லையே. பண்ணுவாருண்ணே, கண்டிப்பா பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு.